ஹசனின் கதை மற்றும் பகிர்வு. ஹசன் இனிப்புகளை விரும்பும் ஒரு சிறுவன். ஒருநாள் அவரது அம்மா அவனுக்கு ஒரு பெட்டி பேரிச்சம்பழத்தைக் கொடுத்தாள். அவை மென்மையாகவும் இனிப்பாகவும் இருந்தன. ஹசன் அவற்றையெல்லாம் தனியாக சாப்பிட விரும்பினான். அவன் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது அவரது தங்கை ஓடி வந்தாள். அவள், "ஹசன், எனக்கு ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்குமா?" என்றாள். முதலில் ஹசன், நான் அவளுக்கு ஒன்றை கொடுத்தால் எனக்கு குறைவாகவே கிடைக்கும் என்று நினைத்தான். ஆனால் பின்னர் அவன் தன் ஆசிரியர் சொன்னதை நினைவு கூர்ந்தான். "நீ பகிர்ந்து கொள்ளும்போது அல்லாஹ் உனக்கு அதிக பரக்கத்தை தருகிறான்." எனவே ஹசன் தன் சகோதரிக்கு 2 பேரிச்சம்பழங்களைக் கொடுத்தாள். அவள் சிரித்துக்கொண்டே அவனைக் கட்டிப்பிடித்தாள். ஒரு கணம் கழித்து அவர்களின் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஏழை பையன் பசியுடன் இருப்பதைக் கண்டான். ஹசனும் அவனுக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தான். இறுதியில் ஹசனுக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மட்டுமே மீதம் இருந்தது. அவன் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டான். அன்று இரவு அவரது தாயார் அவனுக்கு ஒரு பெரிய தட்டில் இனிப்புகள் கொண்டு வந்து, "ஒரு அன்பான பையன் இனிமையான வெகுமதிக்கு தகுதியானவன்" என்று சொன்னாள். ஹசன் உணர்ந்தான், நான் பகிர்ந்து கொள்ளும்போது அல்லாஹ் நான் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக எனக்கு கொடுக்கிறான். ஒழுக்கம், பகிர்தல் இதயங்களை மகிழ்ச்சியடையச் செய்கிறது. மேலும் பகிர்ந்து கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நிறைய வீடியோக்கள் வந்துட்டே இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.